ஸ்டாலின் அவர்கள் 2021 பதவி ஏற்றுக்கிட்டார். பதவி ஏற்றுக்கிட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்றது பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்புன்னு எல்லா இடங்களையும் சொல்றாரு. எங்காவது ஒரு பிரச்சனை நடந்தா என்னுடைய கரங்களை, இரும்பு கரங்களை நான் வந்து பயன்படுத்துவேன், நான் ஒரு சர்வாதிகாரியா மாறிடுவேன் அப்படின்னு வெறும் கேமரா பார்த்து டயலாக் பேசுற ஒரு இடத்துல மட்டும் தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். பல இடங்களில் குற்றம் இழைக்கப்படுவர் திமுக சார்ந்தவராக இருக்கிறார். அவங்க மேல கேஸ் போடுறதுக்கு பயப்படுறாங்க. சாதாரண ஒரு ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய பெண் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கும் போது அந்த நபர் யார், திமுகவுடைய செயலாளர், திமுக ஆள் அப்படிங்கும் போது போலீஸ் ஸ்டேஷனே கொஞ்சம் ஸ்டர்னாகி தான் எடுக்கிறாங்க. 2 நாள் 3 நாள் ஆனது பெரிய பிரஷர் ஆனது தான் எடுக்கிறாங்க. கடந்த 5 வருடங்கள்ல மட்டும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் மட்டும் தமிழகத்தில் முதல் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 6064 கேஸ் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு பதியப்பட்டது. 2023 இது வந்து 9.2% அதை விட அதிகரிச்சதா அடுத்த ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கு பிறகு 2024 இருந்து 2025 வரைக்கும் ஒரு 50% முந்தைய 2023 2024 to 25 அது ரொம்ப அதிகமாக அதிகரிச்சிருக்கும். ஆனா 2026 இன்னும் ஒரு 3 மாசம் முடியல. இந்த 3 மாசம் மட்டும் 61% இருந்து 121% முன்னே காலகட்டங்களோட இந்த 3 மாசத்துல மட்டும் அதிகரிச்சிருக்கலாம். அப்படி பார்த்தோம்னா வெறும் இந்த 3 மாசத்துல எப்படின்னா இன்னும் ஒரு 9 மாசம் இருந்திருந்தா இந்த தமிழ்நாடு நிலைமை என்ன இருக்கும்? இதற்கு எல்லாம் ஒரே ஒரு தீர்வு, நீங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்றதை விட இவர்களுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல மு.க. ஸ்டாலின் இந்த திமுக சின்னம். ஒரு காலத்திலாம் பிஜேபியை பார்த்தா பயப்படுவோம், அது ஒரு மதவாத சக்தி, ஒரு பிளவுவாத சக்தி, அப்புறம் அந்த பிஜேபி காரனை பார்த்தா நம்ம பயப்படுவோம். இன்னைக்கு ஒரு திமுக காரனை பார்த்தா பயமா இருக்கு. ஒரு கார்ல ஒரு கொடியை கட்டிட்டு வந்தா பகீன் விட்டு அடிச்சு ஏத்திட்டு போயிட்டானா நாளைக்கு ஒண்ணு போயிட்டே இருப்பான். நம்ம யாரை போய் கேட்கறது? கேட்டா திமுக காரன் போயிட்டு இருப்பான். அந்த அளவு கொடூர ஆட்சி நடந்துட்டு இருக்குல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களும் நீங்க இதை நீங்க வந்து உங்களோட வட்டாரங்கள்ல சொல்லுங்க. அதாவது பெண் குழந்தைகளை பெற்றாலே இப்ப சாவங்கிற நிலைமைக்கு ஆகி போச்சு. இந்த 2021 2026 ஆட்சியை பார்த்துட்டு அந்த மனநிலையில் நம்ம போயிட்டோம். ஆக மொத்தத்தில் இந்த திமுக ஆட்சியை ஒழிப்பதை தவிர வேற ஒண்ணுமே இதுக்கு தீர்வு ஆகாது. விஜய் அவர்கள் வரட்டும், அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. தன்னுடைய தங்கச்சியா தன்னுடைய அந்த ரசிகைகளை பாக்குறாரு, தமிழ்நாட்டு மக்களோட பெண்களை பாக்குறாரு, சின்ன சின்ன குழந்தைகளை பாக்குறாரு அப்படிங்கிற பட்சத்துல விஜய் அவர்கள் வந்தா இதெல்லாம் நடக்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதனால 2026